வண்ணத்து பூச்சி. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி. உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே வண்ணத்து பூச்சி. பட்டு போல பளபளக்கும் வண்ணத்து பூச்சி. பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி. நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். கோ, கோழி, கோலம். தோ, தோசை, தோட்டம். சோ, சோறு, சோளம். மோ, மோர், மோதிரம். இணைத்து சொல்வோம். இக் கூட்டல் ஓ இணைத்து கோ. அதேபோல் அனைத்து எழுத்துக்களையும் இணைத்து பயிற்சி செய்க. எழுதி பழகுவேன். உங்கள் புத்தகத்தில் உள்ள கோ முதலிய எழுத்துக்களை எழுதி பயிற்சி செய்க. படத்திற்குரிய முதல் எழுத்தை வண்ணமிடுவேன், எழுதுவேன். சோளம். சோ, ரோ, மோ. சரியான எழுத்தை வட்டமிட்டு வண்ணமிடுக. பெட்டியில் எழுதுக. அதேபோல் தோசை, மோதிரம், போர்வை, கோழி. எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன். பெட்டியில் எழுதுவேன். படத்தை பார்த்து செய்யவும். படித்துப் பார்ப்போம். தோழி, கோழி, மோர், போர், கோலம், சோளம். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கோ, து, மை. இணைத்து கோதுமை, சோறு, தோரணம், தொலைநோக்கி, போர்வை, மோதிரம். சொல்லை கண்டுபிடித்து வண்ணமிடுவேன். பெட்டியில் எழுதுவேன். அட்டவணையில் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது. தொலைநோக்கி, மோதிரம், தோரணம், நெல், சோறு, போர்வை. அட்டவணையை பார்த்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. படிப்போம். சொல்ல கேட்டு எழுதுவோம். கோலம், தோட்டம், பெற்றோர், தோசை, கோட்டை, குயிலோசை. படிப்பேன், எழுதி பழகுவேன், எழுதுவேன், சரி குறியிடுவேன். கோழி, எழுதி பழகுவேன், எழுதுவேன், சரி செய்வேன். அதேபோல்
தோட்டம், கோலம், செய்க. முதல் எழுத்து, இடை எழுத்து, கடைசி எழுத்து விடுபட்ட இடத்தை படத்தை பார்த்து நிரப்புக. இணைத்து எழுதுவேன். முதல் எழுத்து பக்க எழுத்து, இரண்டாம் எழுத்து பக்க எழுத்து, மூன்றாம் எழுத்து பக்க எழுத்தை இணைத்து சொல்லை எழுதுக. எதுவும் வீணில்லை. கதையை படிப்போம். மனிதர் ஒருவர் மிதிவண்டியில் இருபுறமும் தண்ணீர் குடத்தை சுமந்து செல்கிறார். அதில் பானை ஒன்று, ஏன் வருத்தமாக இருக்கிறாய், என்னாச்சு? மற்றொரு பானை, என் குடத்தில் ஓட்டை இருப்பதால் தண்ணீர் வீணாகிறது. பானை, கவலைப்படாதே, தண்ணீர் வீண் போவதில்லை. அந்த பானை, ஆமா, தண்ணி எல்லாம் வீணா போகுது. அதற்கு அந்த மனிதர் பானையை பார்த்து, நான் தினமும் மிதிவண்டியில் செல்லும் வழியை நீ பார்த்திருக்கிறாயா? அதற்கு பானை, என்னால் எந்த பயனும் இல்லை. அதற்கு, மிதிவண்டியில் நாம் செல்லும் வழியை பார்த்திருக்கிறாயா? அதில் தண்ணீர் வீணாவதால் அங்கே உள்ள செடிகள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது. பார்க்கவே அழகாக இருக்கும். திசைகளை அறிவோம். வடக்கு பேருந்து, தெற்கு தொடர்வண்டி, மேற்கு வானூர்தி, கிழக்கு கப்பல். திசை பெயர் எழுதுவோம். படத்தை பார்த்து பெட்டியில் திசைகளின் பெயரை எழுதுக. எந்த திசையில் எந்த வாகனம்? சிறுமியின் வடக்கில் பேருந்து. ஒளிந்துள்ளவர்கள் யார் யார்? பெயர்களை எழுதுக.